இன்றைக்கு நம்ம கொஷின் நம்பர் 5 இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். நாங்கள் வாட்ஸ் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயத்தில் டெலகிராம் குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களோ அதில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு வீடியோ கீழேயும் கொடுக்குறோம். அது எதுக்காகனா என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாவது பார்த்துட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, புரியல, ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ கொஷின் கேட்கலாம். அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நீங்கள் கேட்குற கொஷனுக்கு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு வீடியோ கூட நம்ம விடலாம். உங்களுடைய நலத்துக்காக தான் இதை பண்ணுறோம். அப்படியே பார்ப்போம். இப்போ கொஷின் நம்பர் 5 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏபிஆர் பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ 3:2. ஸோ 2 பார்ட்னர் இருக்காங்க. அவங்களுடைய ஓல்டு ரேஷியோ 3:2. த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஸ் ஆன் 31st March 2025 was as follows. ஸோ லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அசெட் tallied, it was tallied. Sundry creditors 20,000, A's capital 24,000, B's capital 60,000, cash in hand 30,000, sundry debtors 46,000 rupees sundry debtors. அதில் ப்ரொவிஷன் வந்து 2,000 rupees. அப்போ ஆஃப்டர் த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 44,000 rupees இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக் அதில் ஸ்டாக் இன் ட்ரேட் போன வருஷம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது அப்படின்னா 21,500. ஃபிக்ஸட்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் 500. ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தட் இஸ் அக்யூமுலேட்டட் லாஸ். அப்போ என்ன பண்ணோம், இதை வந்து இட் ஹேஸ் டு பி போன் பை த ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில். அப்போ வைல் ப்ரிப்பேரிங் தி கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் இது வந்து டெபிட் சைடில் நம்ம போடணும். யாருக்கு, ஏவுக்கும் பிக்கும் அதில் நம்ம என்டர் பண்ணோம். ஆன் 1st April 2025 சி இஸ் அட்மிட்டட் அண்டர் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். என்ன பாருங்கள், இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்போ புது பார்ட்னர் ஒருத்தர் சி வர்றாரு. அப்போ இப்போ கொடுக்குற ரேஷியோ வந்து நியூ ரேஷியோ 5:3:2. ஓல்டு ரேஷியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3:2. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்பயுமே நியூ பார்ட்னர் உள்ளே வந்தால் ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணோம். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் குட்வில் நம்ம வந்து அப்போர்ஷன் பண்ண முடியும். அண்ட் தென் குட்வில் இஸ் வேல்யூட் அட் 16,000 rupees. அப்போ ஒட்டுமொத்த குட்வில் வந்து வேல்யூ பண்ணுறது 16,000. அப்போ நம்ம நியூ பார்ட்னர்ஸுடைய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். நியூ பார்ட்னருடைய ஷேர் எவ்வளோ 5:3:2. அப்போ 2 out of 10. அப்போ அது எவ்வளோன்னு பார்த்து அந்த அமௌண்ட்டை கொண்டு வரணும். எங்கள் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பழைய பார்ட்னர்ஸ் பிரிச்சுக்கணும். ஸோ சி பிரிங்ஸ் இன் கேஷ் ஃபார் குட்வில். அவர் என்ன பண்ணுறாரு, குட்வில்லுக்கும் கேஷாக கொண்டாடுறாரு, கேபிட்டலும் கொண்டு வரணும். அப்போ எவ்வளோ கேபிட்டல் கொண்டு வரணும்னு சொல்லலை. அது வந்து பேலன்சிங் ஃபிகர் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது பின்னாடி சொல்லியிருக்காங்க கம்பைன்டு பேலன்ஸ், அதான் கேபிட்டல் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ். அதில் 1/5 இங்கே சொல்கிறான் பாருங்கள். சி இஸ் டு பிரிங் கேஷ் டு மேக் ஹிஸ் கேபிட்டல் ஈக்குவல் டு 1/5 ஆஃப் கம்பைன்ட் அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஆஃப். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் த கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி ஓல்டு பார்ட்னர்ஸ். And then what is the combined adjusted capital? We have to find it out. Out of that 1/5 must be the portion, the capital portion of C. And then here 4,000 rupees bad debts are to be written off. 4,000 rupees, that is additional bad debts. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், sundry debtors less additional bad debts. அதுக்கப்புறம் தான் we have to make a provision for doubtful debts. அதை நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இஸ் டு பி ரேஸ்ட் 10%. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் இஸ் வேல்யூட் at 28,000. ஸ்டாக் இன் ட்ரேட் ப்ரீவியஸில் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 21,500. இப்போ எவ்வளோ இருக்குது, 28,000. அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது, இடத்தால 6,500 rupees அதிகமாக இருக்குது. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் சைடில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதை நம்ம போடணும். ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஆர் டு பி ரெடியூஸ்ட். ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு பாருங்கள், அதாவது 300 rupees. ஃபார்மலி இட் வாஸ் 500 rupees. அப்போ இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ்ட் பை 200 rupees. அப்போ ஃபிக்ஸு அது வந்து 200 rupeesல நீங்கள் என்ன பண்ணணும், ரீவேல்யூஷனுக்குள்ள டெபிட் சைட் போடணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன பண்ணணும்னா, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அண்ட் தென் நியூ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த ஃபர்ம் ஆஸ் ஆன் 1st April. 1st Aprilனா 31st March 2025, 1st April 2025. அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்போ ரீவேல்யூஷனில் என்னென்ன அசெட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம். ரீவேல்யூஷனில் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த சம்மு நம்ம போடுறது வந்து எப்படின்னா, இன்றைக்கி இது கிளாஸில் கொஷின் நம்பர் 5 கொஷின் நம்பர் 5 அண்டு
6A and 6B இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நல்லா பார்த்துங்க, இந்த கொஷின் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் கொஷின் நம்பர் 5 பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரீவேல்யூஷனில் அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 4,000 rupees பேட் டெப்ட்ஸ் டு பி ரிட்டன் ஆஃப். அப்போ இட் இஸ் எ லாஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 2 பேட் டெப்ட்ஸ் 4,000 rupees அதை அப்படியே போட்டுங்க. அடுத்தது 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ், அதுவும் இங்கே சொல்கிறாங்க. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னா ஃபார் 10%, ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் 10% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோ கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஷீட்டில், ஆக்சுவலாக 46,000 rupees வந்து ஆக்சுவல் சன்ட்ரி டெட்டார்ஸ், அதில் ப்ரொவிஷன் 2,000 போச்சு, ரிமைனிங் வந்து 44,000. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட்ஸ் எப்படி பண்ணணும்னா, இங்கேயே நான் நோட் போட்டுறேன். பேட் டெப்ட்ஸ் எப்படி பண்ணணுன்னா நல்லா கவனிங்க. சன்ட்ரி டெப்டார்ஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நோட்டு போடுறதுக்கு பதிலாக இங்கேயே எழுதுகிறேன். சன்ட்ரி டெப்டார்ஸ் 46,000 எடுத்துங்க. இதில் நீங்கள் அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸ் எவ்வளோ நம்ம சொன்னோம், இப்போ இந்த 4,000 rupees போட்டிருக்கோம் இல்லையா, லெஸ் அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸ் அது எவ்வளோ 4,000 rupees, அதை லெஸ் பண்ணால் மீதி 42,000 வரும். 42,000ல் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரொவிஷன் ஒரு 2,000 rupees பேலன்ஸ் ஷீட்டில் லெஸ் பண்ணியாச்சு. அப்போ லெஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட், அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ 2,000 rupees லெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ மீதி எவ்வளோ வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ 42,000ல் அப்போ நீங்கள் எவ்வளோ பாருங்கள், அப்போ 42,000ல் அட் 10% நம்ம போடணும். நல்லா பார்க்கணும். சன்ட்ரி டெப்டார்ஸ் 46,000, அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸ் 4,000, அப்போ லெஸ் பண்ணால் 42,000. இதில் நம்ம 10% ஆக்சுவலாக நம்ம போடணும். 10% போடணும் அப்படின்னா 4,200 போடணும். அப்போ நீங்கள் இது எப்படி போடணும்னா 4,200ல் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆக்சுவலாக 4,200 போடணும். அதில் 2,000 rupees ப்ரொவைட் பண்ணிட்டோம். அப்போ மீதி எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4,200ல் மைனஸ் 2,000 லெஸ் பண்ணிங்கன்னா அப்போ 2,200 rupees தான் ப்ரொவிஷன் போடணும். அப்போ இதை நல்லா கவனிச்சிங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, சன்ட்ரி டெப்டாரில் எடுத்துக்குவோம், அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸை மட்டும்தான் லெஸ் பண்ணுவோம். நார்மலாக ஓல்டு பேட் டெப்ட்ஸ் வந்து அதை நம்ம P&Lல் கொண்டு போவோம், அது வேறு. பட் நீங்கள் இதில் ப்ரொவிஷன் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸை லெஸ் பண்ணிவிட்டு அது 4,000 லெஸ் பண்ணால் 42,000, அதில் தான் நம்ம ப்ரொவிஷன் போடுவோம். 10% ப்ரொவிஷன் போட்டால் 4,200. ஆனால் ஏற்கனவே கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, 2,000 rupees ப்ரொவைட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டில் இன்னும் நம்ம என்ன பண்ணணும், வி ஹேவ் டு ப்ரொவைட் ஃபார் 2,200 rupees. ஸோ இதுதான். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் ஆர் டு பி ரெடியூஸ் டு 300 rupees அப்படின்றாங்க. நார்மலாக ஃபிக்சர்ஸ் ஏற்கனவே எவ்வளோ இருக்குது, 500. இப்போ எவ்வளோ இருக்குது, 300. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 200. அப்போ ஃபிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ 500 மைனஸ் 300, ஸோ 200 rupees. சரி, இப்போ இதில் நம்ம மறுபடியும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் ஒன்று இருக்குது பாருங்கள். ஸ்டாக் இஸ் வேல்யூட் அட் 28,000. ஆக்சுவலாக இங்கே எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் 21,500 இருக்குது. அப்போ அது இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பை ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,000. ப்ரீவியஸ்லி இட் வாஸ் 21,500. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 28,000 மைனஸ் 21,500, ஸோ 6,500 rupees இதாகிருக்கு ஸ்டாக்கு. அப்போ நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா, மீதி எல்லா ஐட்டமும் போட்டோம். அப்போ நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் வரும். அது இட் ஷுட் பி ஷேர்ட் பை த ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ 6,500. ஸோ 6,500 மைனஸ் 4,000 minus 2,200 minus 200. So 100 rupees. This is profit on revaluation. So to profit on revaluation to be transferred to A and B. At what ratio? 3:2. So 3:2 means, that means what? How much? 60 rupees for A and 40 rupees for B. So it is a revaluation account. We have prepared it. And then we have to prepare goodwill calculation. We have to find out goodwill calculation. Before that we should know sacrificing ratio. So calculation of sacrificing ratio.
Calculation of sacrificing ratio. So A, B and then C, 3 partners. The old partners A, B. So old ratio is 3:2. 3:2 means 3 by 5 and then 2 by 5. New ratio means it is given in the question itself. So 5:3:2 including new partner. So total how much? 10. So 5 out of 10, 3 out of 10 and then 2 out of 10. Sacrificing ratio, sacrificing, so old minus new. So what is old? 3 by 5 minus 5 by 10. Here 2 by 5 minus 3 by 10. This is a old ratio. So from this we have to find out sacrificing. So if we take LCM 10, so 2 times 5 out of 10, 2 times, so 6. Here 5, so 1 by 10. Here also 10, 5 out of 10, that is 2 times 2 into 2, 4 minus 3, that is 1 by 10. So sacrificing ratio is to 1:1. So இதையும் calculate பண்ணியாச்சு. Next நம்ம பார்க்க போகிறது goodwill. How much goodwill actually? Goodwill is valued at how much? It is 16,000 rupees goodwill. So 16,000 rupees goodwill. So what is the share of new partner? New partner share, that is C share of goodwill, that is 16,000 into what is share? 2 by 10. So 2 by 10. So 16,000 divided by 10 into 2, that is 3,200 rupees he has to bring in as goodwill. So it has to be shared in the ratio, sacrificing ratio between the old partners. So how much? Actually sacrificing ratio that is 1:1. So what will be the journal entry? So journal entry we have to pass actually C's capital account debit. Here like this, because he is bringing as a cash. So how we have to write 3 entries? He is bringing goodwill as a cash. So how much cash he has to bring in? Cash account debit. How much? 3,200. யார் கொண்டு வரா? C கொண்டு வரா. எதுக்கு? Premium for goodwill. So 3,000. So one entry we have to pass like that. So cash கொண்டு வரார் 3,200. இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இந்த premium for goodwill it is to be adjusted between the old partners in the old profit sharing ratio. So premium for goodwill to A's account to B's account. So 3,200 it has to be shared equally. So 1,600. It is another entry we have to pass. So in that how much actually goodwill is valued and C bring in cash for half retained in the business. That means what? 1,600. Out of that, half of the amount retained in the business. The remaining amount, that is, it is a meaning. He has withdrawn. Both has withdrawn. A has withdrawn 800 rupees and then B has withdrawn 800 rupees. So for that we have to pass one more entry. A's capital account debit, B's capital account debit to cash, because C கேஷாக தான் கொண்டு வந்திருக்காரு ப்ரீமியம் ஃபார் குட்வில்லுக்கு 3,200 ரூபாய். அதை 2 பேத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ரீமியம் ஃபார் குட்வில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? 800 எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ ஏவும் எடுத்துகிட்டு போயிட்டார் 800 rupees, மீதி 800 rupees தான் பிஸ்னஸில் இருக்கும். ஸோ 1,600 rupees. ஸோ இது நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் நீங்கள் எப்படியே பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இந்த 2 என்ட்ரி அதில் ஏன்னா அதில் நீங்கள் கேஷ் அக்கௌண்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ கொண்டு வர்றது என்னங்கிறது நம்ம கேபிட்டல் போட்டதுக்கப்புறம் போடலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் இதில் எத்தனை பேர்? 3 பேர். ஸோ A, B, C. A, B and then C.
ஏபிசி ரஃபாக போடுறேன் பார்த்துக்கங்க. ஸோ இதில் நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஸுக்கு 24,000 இருக்குது, பிக்கு வந்து 60,000 இருக்குது. சி இது எவ்வளோ நமக்கு தெரியாது, நம்ம இவங்க அட்ஜஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கேல்குலேட் பண்ணணும். நம்பர் 1. அடுத்தது ரீவேல்யூஷன் ப்ராஃபிட் எவ்வளோ வருது, ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 100 ரூபாயில் ஒருத்தருக்கு, இவருக்கு 60 rupees, இவருக்கு 40 rupees, இவருக்கு கிடையாது. அடுத்தது என்ன பண்ணோம், ப்ரொவிஷன் ஃபார் குட்வில் ஒரு என்ட்ரி போட்டோம் இல்லையா, இங்கே பார்த்துங்க கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் குட்வில் அப்படின்னு போட்டோம் இல்லையா. அப்போ ப்ரொவிஷன் ஃபார் குட்வில் கிரெடிட் பண்ணோம். அப்போ பை ப்ரொவிஷன் ஃபார் குட்வில் எப்படி ஷேர் பண்ணோம், அதாவது ஏஸ் இப்போ ப்ரீமியம் குட்வில், ப்ரீமியம் ஃபார் அதாவது ப்ரொவிஷன் இல்லை, ப்ரீமியம் ஃபார் goodwill account debit to A's capital account to B's capital account. So for A 1600, B 1600. Out of that, half of the amount withdrawn by A and B respectively. So to cash. So half of the amount, how much withdrawn? A 800 rupees, B 800 rupees. This is entry. A's capital account debit, B's capital account debit to cash. A's account debit, B's capital account debit to cash. And then one more accumulated loss, that is 8,000 rupees profit and loss account. It must be shared by the old partners. So A's capital account debit for which we have to pass A's capital account debit, B's capital account debit to P&L. So to P&L account accumulated loss. So 8,000 rupees it will be distributed between in the ratio 3:2. So if 8,000 rupees divided by 5 into 3, that is 4,800 for A, that is 3,200 for B. That's all. So if we have to calculate, I mean these first two adjusted capital account we must to find out. So 24,000 we will find out first. A 60 plus 1,600, that is 25,660. 25,660 minus 800 minus 4,800, that is 20,060. So this is the balance, to balance C body. So A's capital must be 20,060. So B's capital like that 60,000 plus 40 plus 1,600, that is 61,640. 61,640 minus 800 minus 3,200, that is 57,640. 57,640. So these two are accumulated capital, I mean adjusted capital, the combined capital, adjusted capital of A and B. Out of that 1/5 should be the C's capital. So what is C's capital? So C's capital should be எவ்வளோ 1/5 of adjusted capital of A and B. How much? 20,060 plus 57,640. So 57,640, 20,060 equal to 77,700 into 1/5 divided by 5. That is 15,540 should be the capital. So C's capital should be 15,540. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதில் இவர் இப்படியே போட்டுக்கலாம் 15,540 இவருது. அப்போ 15,540 இதை வந்து அவர் கொண்டு வரணும். அப்போ பை பேங்க். ஸோ பை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ வருது, 15,540. ஸோ இதுதான் அவர் கொண்டு வரணும். ஸோ இப்போ நீங்கள் கேஷ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குது, இப்போ கேஷ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, இப்போ இவர் எவ்வளோ கொண்டு வரணும், அது எல்லாமே ஒரு குட்வில்லுக்கு இவர் கொண்டு வர்றாரு. நல்லா பார்க்கணும். மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இருக்குது, கேஷ் 30,000 ரூபா இருக்குது. ஸோ 30,000 இருக்குது. அடுத்து C's கேபிட்டல் கொண்டு வர வேண்டியது 15,540. அடுத்தது குட்வில், ப்ரீமியம் ஃபார் குட்வில், அது வந்து கொண்டு வரணும் இல்லையா, கேஷாக தானே கொண்டு வர்றாரு. ப்ரீமியம் ஃபார் குட்வில்லுக்கு அவரே கொண்டு வர 3,200.
இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 800 அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ பை ஏ பை பி எவ்வளோ? 800 rupees 800 rupees. ஸோ அப்போ மீதி இருக்கிறது க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ ஹவு மச்? 30,000 ப்ளஸ் 15,540 ப்ளஸ் 3,200, தட் இஸ் 48,740 minus 1,600. So 47,140. So this is a balance by balance. It should be appear in the balance sheet. So it is a balancing figure, this amount. Now we have to prepare, let us prepare balance sheet. That's all. Balance sheet is very very simple question actually. This one is இது வந்து போன கொஷின் மாதிரி அவ்வளோ கஷ்டம் கிடையாது. இப்போ நீங்கள் பேலன்ஸ் ஷீட் போடுங்க. பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் பார்க்கணும். ஆஸ் ஆன், அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க, 14 நாள் ஒன்று தான், 1/4/2025 நாள் ஒன்று தான், 31st March அப்படினால் ஒன்று தான். ஸோ இதில் நீங்கள் அப்படியே பாருங்கள். இப்போ இதில் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் கிரெடிட்டார்ஸ் எதாவது மாறுதா? மாறலை, அப்படியே போட்டுக்கலாம். அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 20,000 அப்படியே இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும் இப்போ நம்ம பார்த்தோம். யாருக்கு பார்த்தோம்? இந்த 3 அக்கௌண்ட்டையும் நீங்கள் கொண்டு வரணும். 20,060, 57,640, 15,540. ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் ஏபிசி. ஏக்கு எவ்வளோ? 20,060, பிக்கு 57,640, சிக்கு வந்து 15,540. தட்ஸ் ஆல். ஹியர் கேஷ் அட் பேங்க் எவ்வளோ கேல்குலேட் பண்ணோம்? கேஷ் அட் பேங்க்குக்கு இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஹவு மச்? 47,140. அந்த இப்போ டெப்டார்ஸில் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். டெப்டார்ஸில் நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல பேலன்ஸு 46,000. அதில் லெஸ் அடிஷ்னல் அடிஷ்னல் பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு போட்டோம். அந்த இன்னும் 4,000 ரூபாய் லெஸ் பண்ணணும். இந்த பிரேக்கப் இருக்கணும். அப்போ மீதி இருக்கிற 42,000 அப்படியே வச்சுக்கணும். இதில் தான் ப்ரொவிஷன், நியூ ப்ரொவிஷன் எவ்வளோ? ஆக்சுவலாக 10% ப்ரொவிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4,200 போடணும். அதை தான் நம்ம இப்போ இதை மட்டும்தான் லெஸ் பண்ணணும். அப்போ 4,200 போட்டால் மீதி எவ்வளோ வருது பாருங்கள்? 42,000 மைனஸ் 4,200 போட்டிங்கன்னா 37,800. இந்த அமௌண்ட்டு தான் வரணும். 37,800. சரி, நெக்ஸ்ட்டு அதில் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸ்டாக்குன்னா எவ்வளோ இருக்காங்க பாருங்கள். முதல்ல இப்போ இட் ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்டு 28,000. அப்போ 28,000 ஸ்டாக்கு. அடுத்தது ஃபிக்சர்ஸ் எவ்வளோ இருக்குது? 200 ரூபா குறைஞ்சது ஏற்கனவே இருந்ததுலேருந்து. ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ? 300 rupees அதில். சரி, இப்போ பேலன்ஸ் மீதி எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அப்படியே நீங்கள் டேலி பண்ணவே டேலி ஆகும். டேலி பண்ணி 47,140 ப்ளஸ் 37,800 ப்ளஸ் 28,000 ப்ளஸ் 300. ஸோ 1,13,240. 1,13,240. 1,13,240 இது வருதா பாருங்க, செக் பண்ணிக்கலாம் இருங்க. 20,000 ப்ளஸ் 20,000 ப்ளஸ் 60 ப்ளஸ் 57,640 ப்ளஸ் 15,540. ஸோ 1,13,250 வந்துடுச்சு பேலன்ஸ் ஷீட்டு. இட் இஸ் டேலி. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப சிம்பிள் சம்மு தான். ஏற்கனவே ஈஸியாக நம்ம கிளாஸ்லேயே போட்ட சம்மு தான், அதனால் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்தது சம் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் தான். கன்சைன்மெண்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. இதில் கன்சைன்மெண்ட்டில் எப்படி வரும்? சரி, அப்படியே படிங்க. ராமா பாட்னா கன்சைன்ஸ் டு கூட்ஸ் ஆஃப் சியாம். அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், ராமா பாட்னா தான் கன்சைனர், சியாம் ஆஃப் டெல்லி தான் கன்சைனி. என்னது பண்ணுறாங்க? ஃபார் சேல் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் அண்ட் எபோ. அவர் என்ன பண்ணலாம்? இன்வாய்ஸ் ப்ரைஸ், சொல்லப்பட்ட இன்வாய்ஸ் ப்ரைஸ்லேயும் சேல்ஸ் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் சேல்ஸ் பண்ணலாம். இன்வாய்ஸ் ப்ரைஸ்க்கு மேலே சேல் பண்ணால் அதுக்கு ஒரு கமிஷன் கொடுப்பாங்க, அதுக்கு ஓவர் ரைடிங் கமிஷன் அப்படின்னு பேர். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கமிஷன் டு சியாம் ஆன் 5% ஆன் இன்வாய்ஸ் ப்ரைஸ். இன்வாய்ஸ் ப்ரைஸில் 5% தான். ஆனால் சப்போஸ் அவர் இன்வாய்ஸ் ப்ரைஸை விட அதிகமாக சேல் பண்ணியிருந்தாருன்னா
அப்போ வந்து 25% ஆன் எனி சர்ப்ளஸ் ரியலைஸ்ட். அதே சமயத்தில் ராம் ட்ராஸ் எ பில்ஸ் ஆன் at 90 days சைட் ஃபார் 80% ஆஃப் இன்வாய்ஸ் ப்ரைஸ். இப்போ இவங்க கூட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டுன்னு அனுப்புவாங்க இல்லையா, அதில் 80% எவ்வளோ 80%ஓ கால்குலேட் பண்ணி முதல்ல எவ்வளோ அனுப்புகிறாங்கன்னு பார்க்கணும். அதில் 80% பில்லு வாங்கணும். அப்போ கன்சைனர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சைனிங் அப்படின்னு ஒரு என்ட்ரி போடணும். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் இதில் அப்படியே பார்த்தீங்கன்னா சியாம் ரெமிட்ஸ் பேலன்ஸ் ஆஃப்டர் சேல் அண்ட் டிடெக்டிங் கமிஷன் பை சைன் டிராஃப்ட். அதை அவர் என்ன பண்ணுறாரு, மேக்ஸிமம் கமிஷனை கலெக்ஷன் பார்க்க டிராஃப்டாக அனுப்புகிறாருன்றாங்க. எப்படி டிராஃப்டாக அனுப்புகிறாருன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் இதில் பாருங்கள், கூட்ஸ் காஸ்டிங் ₹20,900. அப்போ இன்வாய்ஸ் ரேட்டு 28,000. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைனரில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ இன்வாய்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ, இந்த இன்வாய்ஸ் ப்ரைஸை போடலாம். அப்போ 2 கூட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் இதை போடலாம். அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ லோடு இருக்குது, இந்த லோடை எடுக்கணும். ஏன்னா இட் சுட் பி சோன் அண்ட் காஸ்ட். அப்போ நீங்கள் 28,000 மைனஸ் 20,400 மைனஸ் 20,900 அப்படின்னா அந்தந்த பை கூட்ஸ் அண்ட் ஆன் கன்சைன்மெண்ட் அப்படின்னு போட்டு லோடிங் எடுத்துடலாம். அடுத்தது எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 26,760. அதுதான் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன, பை கன்சைனி அல்லது அவர் பேர் என்ன, பை சியாம் அப்படின்னு போட்டு கிரெடிட் பண்ணல இந்த அமௌண்ட்டை போடலாம். அன்சோல்டு கூட்ஸ், அப்போ என்ன அன்சோல்டு கூட்னா ஸ்டாக் இன்னும் இவ்வளோ இருக்குது. அப்போ ஒரிஜினல் காஸ்ட் இவ்வளோ இருக்குது. அப்போ கன்சைன்மெண்ட் ஸ்டாக்கை நம்ம எவ்வளோ காட்டணும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அப்போ 6,920 வந்து கன்சைன்மெண்ட் ஸ்டாக்கு. அப்போ கிரெடிட்டில் போடலாம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, 6,900 அதனுடைய காஸ்ட் இருந்து இவ்வளோ. அப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி அமௌண்ட்டு தான், அதுதான் ஸ்டாக் ரிசர்வ். அதை டெபிட் சைட்டில் போடலாம். சைட்டு டிராஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசீவ்ட் அப் டு 31st December வரைக்கும் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா டிராஃப்ட் கொடுத்துருக்கான். டிடி வந்துருச்சு, இவ்வளோ வந்துருச்சு. அப்போ நீங்கள் மொத்தமாக பேலன்ஸ் பண்ணி அவன் கன்சைனி அக்கௌண்ட்டு போடும்போது போட்டு அவன் எவ்வளோ பில்ஸ் கொடுத்துருக்கான், எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கான், அவனுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணும், அவன் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கானா எல்லாம் லெஸ் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ வரணும், அதில் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டா இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது. அதை தான் சொல்கிறான். இது வந்து டிரான்சிட், அதர்ஸ் இன் டிரான்சிட் இங்கே சொல்லியிருக்கிறது இதுதான் மெயின். அப்போ மொத்தமாக இது வரைக்கும் 6,250 ரூபா கொடுத்துருக்கான், இன்னும் எவ்வளோ கொடுத்துருக்கான், அது டிரான்சிட்டில் இருக்குது. அனுப்பிச்சிட்டான், இன்னும் வரல, இட் இஸ் இன் டிரான்சிட் அப்படின்னா அதை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ப்ரிப்பேர் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அண்ட் சியாம் அக்கௌண்ட் இன் ராம்ஸ் புக் அப்படின்றான். இப்போ நம்ம வந்து என்ன போடலாம், கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போடலாம். இந்த புக்ஸ் ஆஃப் ராமில் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட், இது முடிஞ்சோன்னு காஸ்டிங் வரப்போகுது. அப்படியே ஒவ்வொரு எல்லா பேப்பருமே 8 பேப்பருமே உங்களுக்கு வரப்போகுது. 8 பேப்பரும் சஜஸ்டட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எம்டிபியும் வரும். ஸோ இப்போ இந்த கன்சைன்மெண்ட்டில் கூட்ஸ் சென்ட் ஆன் 2 கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் ஃபுல்லாகவே எழுதிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இதில் அனுப்பிச்சிருக்கிறது 28,400. சரி, இதில் என்ன பண்ணலாம், இதில் லோடிங் இருக்குது அப்படின்றோம். அந்த லோடிங்கை நம்ம என்ன பண்ணுவோம், பை கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட், கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட், அதாவது லோடிங் எவ்வளோ வருது வந்து இதை எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதாவது இன்வாய்ஸ் ப்ரைஸ் 28,400, காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இதில் பாருங்கள் 20,900. அப்போ 20,900 இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இதுதான் லோடு. அப்போ நீங்கள் 28,400 மைனஸ் 20,900, ஸோ 7,500 rupees லோடு. அதை அப்படியே போட்டுருங்க. சரி, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேல்ஸு. நெக்ஸ்ட்டு சேல்ஸில் நீங்கள் பாருங்கள் வேறு என்ன இருக்குது, அன்சோல்டு ஸ்டாக்கு, சேல்ஸ், பை சேல்ஸுங்க நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்க, பை சியாம் அப்படின்னு போட்டு அதான் அக்கௌண்ட் சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா, சேல்ஸ் அமௌண்ட்டு மேக்ஸிமம் எவ்வளோ கொடுத்துருக்கான் 26,760 இது கொடுத்துருக்கு. அப்போ நம்ம அனுப்பிச்சிட்டு பாருங்கள் 28,400. அவன் சேல் பண்ணது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள் மொத்தமாக இது. அப்போ ஸ்டாக்கு இங்கே ஸ்டாக் அவனே கொடுத்துட்டான். அதுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குது பாருங்கள், அன்சோல்டு ஸ்டாக். அப்போ கன்சைன்மெண்ட் ஸ்டாக், கன்சைன்மெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அன்சோல்டு ஸ்டாக், அதாவது 6,920
அப்போ இந்த 6,920 காஸ்ட் வந்தீங்கன்னா 5,220. அப்போ இதில் வந்து இதுக்கு நம்ம ஸ்டாக் ரிசர்வ் போடணும், லோடு போடணும். ஸோ டு ஸ்டாக் ரிசர்வ் எவ்வளோ பண்ணுவீங்க? இன்வாய்ஸ் வேல்யூ, இந்த வேல்யூ 6,920, ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ? 5,220. ஸோ 6,920 மைனஸ் 5,220, தட் இஸ் 1,700 rupees. அதை நீங்கள் போடுறீங்க. சரி, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணீங்க? கமிஷன் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதை நம்ம தனியாக தான் கேல்குலேட் பண்ணோம். ஸ்டாக் ரிசீவ், இந்த க்ளோசிங் ஸ்டாக்குக்கு நம்ம 1,700 போட்டோம், இதுவும் போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கமிஷனை கேல்குலேட் பண்ணலாம். கமிஷனை எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். நார்மல் சேல்ஸும் இருக்குது, அதே சமயத்தில் உங்களுக்கு ஓவர் ரைடிங் கமிஷனும் இருக்குது. அப்போ நார்மல் சேல்ஸ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதில் சியாம்ஸ் கமிஷன், கால்குலேஷன் ஆஃப் சிமான்ஸ் கமிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் பாருங்கள் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்கங்க. அவன் சேல்ஸ் பண்ணியிருக்கிறது 26,760. ஆனால் இன்வாய்ஸ் ப்ரைஸ் எவ்வளோ சோல்டு பண்ணியிருக்கான்? ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் சோல்டு அப்படின்னா நம்ம அனுப்பிச்சது எவ்வளோங்கம்மா? இங்கே பாருங்கள், இந்த அமௌண்ட்டு தான் நம்ம அனுப்பிச்சோம். ஆனால் இவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கான். அப்போ மீதி இதை தான் சேல் பண்ணியிருக்கணும். அப்போ இவ்வளோ அனுப்பிச்சோம், இவ்வளோ 6,920 வந்து ஸ்டாக் வச்சுருக்கான். அப்போ மீதி இருக்கிறது தான் இன்வாய்ஸ் ப்ரைஸ்லாம் சேல் பண்ணியிருக்கணும். அப்போ 28,400 மைனஸ் 6,920, இதுதான் வந்து இன்வாய்ஸ் ப்ரைஸில் சேல் பண்ணது. அப்போ இதில் எவ்வளோ வருது பாருங்கள். 28,400 மைனஸ் 6,920, தட் இஸ் 21,480. அப்போ 21,480 தான் சோல்ட் ஆன் இன்வாய்ஸ் ப்ரைஸ். அதுக்கு எவ்வளோ கமிஷன்? அட் 5%. அப்போ கமிஷன் ஆன் இன்வாய்ஸ் ப்ரைஸ் சோல்டில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்ட்டு 5% போட்டிங்கன்னா 1000. அப்போ கமிஷன் வந்து நார்மல் கமிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 21,480ல் 5%னா 1,000 rupees 74 paise இது வருது. சரி, இப்போ எக்ஸஸ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கான்? ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம் இங்கே பாருங்கள், 26,760. அப்போ இங்கே ஆக்சுவலாக இன்வாய்ஸ் சேல்ஸ் எவ்வளோ? இவ்வளோ ஒன்று. அப்போ மீதி இருக்கிறது தான் எக்ஸஸ், இன்வாய்ஸ் ப்ரைஸை விட அதிகமாக விற்றுருக்கிறது. அப்போ எக்ஸஸ் சேல் ஓவர் இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோ? 26,760 மைனஸ் இன்வாய்ஸ் சேல்ஸ் எவ்வளோ? இந்த 21,480. ஸோ அப்போ எவ்வளோ வருது பாருங்கள். இதில் 26,760 மைனஸ் 21,480. ஸோ 5,280. அப்போ 5,280க்கு தான் எவ்வளோ கமிஷன் சொல்கிறான் பாருங்கள். இதில் பாருங்கள் கொஷனில், அதை டிரான்சிட் சோல்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் சொல்கிறான்? 25% சொல்கிறான். அப்போ இதில் வந்து 25% போட்டிங்க அப்படின்னா அப்போ 5 into 25% அப்படின்னா 1,320. அப்போ இந்த 1,320 ஓவர் ரைடிங் கமிஷன், இது நார்மல் கமிஷன். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மொத்தம் கமிஷன். அப்போ ப்ளஸ் 1,074 into 1,220. அப்போ அதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2,394. அப்போ டோட்டல் கமிஷன் எவ்வளோ வருது அப்படின்னா 2,394 rupees. இதுதான் கமிஷன் அமௌண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? 2 அவன் கன்சைனி பேர் எழுதுங்க. சியாமுக்கு தானே போடுறோம். அப்போ கமிஷன் சியாம் அக்கௌண்ட்டு, அதாவது கமிஷனில் 2,394. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டாக்குக்கு இது போட்டிங்க, இதுலேயும் போட்டாச்சு. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு கேல்குலேட் பண்ணலாம். இப்போ ப்ராஃபிட் கேல்குலேட்னா பேலன்ஸ் பண்ணுங்கள். இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா வந்து இப்போ 7,500 ப்ளஸ் 26,760 ப்ளஸ் 6,920. ஸோ 41,180 மைனஸ் 28,400 மைனஸ் 1,700 minus 2,394, that is 8,686. ஸோ இதுதான் ப்ராஃபிட் ஆன் கன்சைன்மெண்ட். ஸோ இந்த ஃபிகரை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சியாம் அக்கௌண்ட் கேட்குறான். சியாம் என்ன பண்ணியிருக்காரு? அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் கன்சைன் ஆரில் சியாம் அக்கௌண்ட் நேம் போடணும்.
நார்மலாக பில்ஸு கொடுத்துருக்காரு அதில் எவ்வளோ பில்ஸ் கொடுத்துருக்காரு, மொத்தமாக நம்ம இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ அனுப்பிச்சிருக்கோம், இதில் எத்தனை பர்சன்டேஜ், 90%. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது ராம் ட்ராஸ் எ பில் ஆன் 90 days சைட் 80%. இப்போ 28,400ல் 80% நமக்கு பில் வந்துருக்குது, ஐ மீன் கன்சைனாருக்கு வந்துருக்குது. அப்போ பை பில்ஸ் ரிசீவபிள், அப்போ 80% ஆஃப் அதில் பாருங்கள் 28,400. ஸோ 28,400 இன்ட்டு 80% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,720 வந்திருக்கு. அது இல்லாமல் கன்சைன்மெண்ட் கமிஷன் என்ன வருது பாருங்கள். அதுக்கு வந்து கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு போடணும். கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் அதில் என்ன கமிஷன் நம்ம டோட்டல் கமிஷன் போட்டோம், ஒரு 2,394 அது போட்டோம். அது இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு டிராஃப்ட் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. எவ்வளோக்கு டிராஃப்ட்னா 6,280க்கு வந்து டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ நம்ம பில்ஸ் ரிசீவபிள் வந்தால் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெபிட் டு சியாம், டிராஃப்ட் வந்தால் டிராஃப்ட் அக்கௌண்ட் டெபிட் டு சியாம். ஸோ பை டிராஃப்ட் எவ்வளோ அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6,280 அனுப்பிச்சிருக்காரு. சரி, ஆனால் சேல்ஸ் அவர் தானே பண்ணியிருக்காரு. சேல்ஸ் மொத்தமாக எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, இந்த சேல்ஸ் அமௌண்ட் அவர்கிட்ட தானே இருக்கும். இந்த 26,760 அதை நம்ம அங்கே போடணும். ஸோ டூ கன்சைன்மெண்ட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எவ்வளோ சேல்ஸ் பண்ணி அவர் கையில் வச்சுருக்காரு, 26,760. அப்போ இவ்வளோ ரூபா அவர்கிட்ட இருக்குது. நம்ம ஏற்கனவே இவ்வளோ வாங்கிட்டோம், ஐ மீன் பில்லாக வாங்கிட்டோம், டிராஃப்டாக வாங்கிக்கிட்டோம். அது இல்லாமல் கமிஷன் எவ்வளோ தர வேண்டியிருக்கு. இன்னும் மீதி எவ்வளோ இருக்குதோ அதை வந்து அனுப்பிச்சிட்டாரு, டிரான்சிட்டில் இருக்குன்றார். அப்போ ஹவு மச் அமௌண்ட் இஸ் இன் டிரான்சிட், வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 26,760 அப்போ 26,760 மைனஸ் 22,720 மைனஸ் 2,394 மைனஸ் 6,080 போட்டிங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ வருது, 900. 26,760 மைனஸ் 22,720 மைனஸ் 2,394 மைனஸ் 6,280. ஸோ ஹவு மச், 26,000. and then one more thing we have to find out என்னன்னா what is the thing, actually the consignment stock. actually 80% தான் நம்ம அவர்கிட்ட இருந்து பில்லு வாங்கியிருக்கோம். ஸ்டாக் அவர்கிட்ட இருக்கிறது வந்து 100% இருக்குது. அப்போ அதில் நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், 80% அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் பேலன்ஸ் அவர் வச்சுருக்காரு இல்லையா ஸ்டாக்கில், அதாவது பேலன்ஸு சி பாடி, அதாவது ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டில் 80% 6,920ல் ஒரு 80% மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அவர்கிட்ட இருக்குது, சரக்கு இருக்குது. அப்போ 6,920 இன்ட்டு 80%, அப்போ நான் 5,536. ஸோ இப்போ தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரி இதில் வந்து இந்த டோட்டல் வராது. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 26,760 ப்ளஸ் 5,536 தட் இஸ் 32,296 மைனஸ் 6,280 டிராஃப்டாக வந்துருச்சு, 2,394 கமிஷனாக கொடுக்கணும், 22,720 பில்லாக வாங்கிக்கிட்டோம். அப்போ மீதி வந்து 902 rupees வந்து அவர் நமக்கு டிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காரு. அது வந்து டிராஃப்ட் இன் ரிசிப்ட், அதாவது என்ன டிரான்சிட் அப்படின்னு சொல்லலாம், டிராஃப்ட் இன் டிரான்சிட். ஸோ 9,002 இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, சிஎம் அக்கௌண்ட்டு. ஸோ இது ரெண்டும் தான் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயே பி, அதாவது 6ல் பி. நெக்ஸ்ட்டு 6ல் பி பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சின்ன சம்மு தான், ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து ஹையர் பர்ச்சேஸ், இந்த மெஷின் அண்டர் ஹையர் பர்ச்சேஸில் வருது. இதில் நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தா, X purchased a machine under hire purchase system. As per the agreement 40,000 is to be paid on consigning the contract. அப்போ நம்ம டவுன் பேமெண்ட்டை வந்து 40,000 கொடுத்துட்டோம். இது வந்து டவுன் பேமெண்ட்டு 40,000 கொடுத்துட்டோம். ஆனால் பேலன்ஸ் வாஸ் டு பி பெய்டு எவ்வளோன்னா இன் 4 இன்ஸ்டால்மெண்ட்டு.
4 இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ 25,000 இன்ட்டு 4 அப்படின்னா 1 lakh rupees. அப்போ இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒரு 1 lakh, அப்போ 40,000 வந்து டவுன் பேமெண்ட்டு, அப்போ 1,40,000 rupees கேஷ் ப்ரைஸு, ஹையர் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இன்றைக்கி நீங்கள் நேராக வாங்கினீங்கன்னா 1,40,000 கொடுத்து வாங்கணும். அதுதான் அப்போ 1,40,000. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்ககிட்ட நம்ம 40,000 கொடுத்துட்டோம், 1 lakhக்கு மட்டும்தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், லோனாக கொடுக்குறோம் அவன். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ் ப்ரைஸ் அதை இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், கேஷ் ப்ரைஸ் 1 lakh. அவன் ரெடியாக கேஷ் கொடுத்துட்டு வாங்கினா 1,40,000 கொடுத்துட்டு வாங்கணும் கேஷ் ப்ரைஸு. த இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் ஆஃப் 20% ப்ரீமியம், ஐ மீன் per annum. ஃபைண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஈச் இயர் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட். அப்போ ரொம்ப 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 சிம்பிள். மொத்தமாக 4 இன்ஸ்டால்மெண்ட்டு, ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு 25,000 ரூபாய். அப்போ 1 லட்ச ரூபா இன்ஸ்டால்மெண்ட் நம்ம கொடுக்குறோம், டவுன் பேமெண்ட்டு 40,000 கொடுக்குறோம். அப்போ கடன் பார்த்தீங்கன்னா 1 lakhக்கு 1 lakh 20% ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ, செகண்ட் இயருக்கு எவ்வளோ, தேர்ட் இயருக்கு எவ்வளோ, அந்த ரீபேமெண்ட் போக மீதி எப்படி போடணும். இது ஒரு டேபிள் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் இப்போ எப்படிங்கிறது இப்போ சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் சம்பு தான் இது, ரொம்ப கஷ்டமே கிடையாது. அப்போ நீங்கள் பாருங்கள், முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன, இதில் இன்ஸ்டால்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு, நார்மலாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்னு எழுதிங்க, இன்ஸ்டால்மெண்ட்டு. அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓப்பனிங் பேலன்ஸ் இதை நீங்கள் பார்த்துக்குங்க. கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டால்மெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் இப்போ நீங்கள் இது வந்து டவுன் பேமெண்ட்டு, இது ஆக்சுவலாக டவுன் பேமெண்ட்டு எவ்வளோ கொடுக்குறீங்க, 40,000 ரூபா கொடுக்குறீங்க. அப்போ நல்லா பாருங்கள், ஓப்பனிங் பேலன்ஸ்னால் அது 1,40,000 ரூபா அதனுடைய ரேட்டு ஆச்சுங்களா. இதை விடுங்க, 1,40,000 இந்த மிஷினோட ரேட்டு. ஆனால் 40,000 ரூபாய் நீங்கள் கொடுத்துட்றீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 லட்ச ரூபா தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் இதில் எவ்வளோ இருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸில். சரி, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கட்டுறீங்க, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட் இப்படி கட்டுறீங்க. இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க, மீதி 1 லட்ச ரூபா தான் இருக்குது பேலன்ஸ். அப்போ இந்த 1 லட்ச ரூபா எங்கள் பேலன்ஸ் வரும் 1 lakh. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கட்டுறீங்க, 25,000 ரூபா. அப்போ அப்போ செகண்ட் இயருக்கு என்ன பண்ணணும், ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும், 1,75,000 கட்டிட்டீங்க. அப்போ இங்கே 75,000 இருக்கும். 75,000 நீங்கள் எவ்வளோ, ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கட்டுறீங்க, 25,000 கட்டியிருக்கீங்க. அப்போ மூணாவது ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 75ல் 25 போச்சுன்னா 50,000 இருக்கும். மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கட்டுறீங்க, 25,000. அப்போ 50,000ல் 25 போச்சுன்னா நாலாவதுக்கு ஓப்பனிங் எவ்வளோ இருக்கும், 25,000. இவ்வளோ தாம்மா 25,000. அப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும், இப்போ இதில் எவ்வளோ கட்ட போகிறீங்க, 25,000 அப்படியே கட்டிட்டீங்க. க்ளோசிங் மீதி இருக்கிற பேலன்ஸ் அப்படியே கட்டிங்க. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இது 4 இன்ஸ்டால்மெண்ட்டு. இதுதான் வந்து 40,000 ரூபா கட்டிட்டீங்க. இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். அப்போ லோனுன்னு வாங்கினா இந்த 1 lakh தான். அப்போ முதல் வருஷத்துக்கு 1 lakhக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடணும், ரெண்டாவது வருஷத்துக்கு 75க்கு இன்ட்ரெஸ்ட் போடணும், தேர்ட் இயருக்கு 50,000க்கு இன்ட்ரெஸ்ட் போடணும், ஃபோர்த் இயருக்கு 25க்கு இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் நல்லா பாருங்கள், இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ வருது பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ஸ்டால்மெண்ட்டில் இதுக்கு கிடையாது. இந்த 1 lakhக்கு நீங்கள் அப்படியே பாருங்கள், 1 lakhக்கு 20% போடணும். இதுக்கு எவ்வளோ, 20%. 1 lakhக்கு 20% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது, வேறு ஒன்றும் இல்லை. 1 lakhக்கு 20% போட்டால் 20,000 வரும். அப்போ 20,000 rupees. அப்போ இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 20,000. அப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இன்ஸ்டால்மெண்ட்டு. அப்போ இன்ஸ்டால்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2 சேர்த்து தானே கொடுக்கணும். அப்போ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2ஐயும் சேர்த்து தான் இன்ஸ்டால்மெண்ட். அப்போ முதல் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட்டு வித் பிரின்சிபல் 2 சேர்த்து 45,000. அதேமாதிரி இங்கே 75,000க்கு நீங்கள் 20% போடணும் இந்த பேலன்ஸுக்கு. அப்போ 75,000க்கு இன்ட்டு 25% போட்டிங்க அப்படின்னா, ஐ மீன் 20%, 75,000க்கு இன்ட்டு 20% போட்டிங்க அப்படின்னா 15,000 rupees. அப்போ நல்லா பாருங்கள், 15,000 rupees இங்கே வருது. ஸோ 15,000 rupees போட்டால் அப்போ 15 25 அப்போ இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, 40,000. ரெண்டாவது வருஷம் கடைசியில் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் 15, இன்ஸ்டால்மெண்ட்டு 25, மொத்தமாக சேர்த்தினியா 40,000. தேர்ட் இயருக்கு நீங்கள் 50,000ல் நம்ம ஒரு 20% போடணும். 50,000 இன்ட்டு 20% போட்டிங்க அப்படின்னா 10,000 rupees. அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 10,000, இன்ஸ்டால்மெண்ட்டு 25,000, அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 35,000. அப்போ மூணாவதுக்கு நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா 25,000 அப்படியே கொடுக்குறீங்க. இந்த 25,000க்கு தான் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடணும். அப்போ 25,000க்கு 20% அப்படின்னு போட்டிங்கன்னா 5,000 rupees. ஸோ மூணாவது இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30,000 rupees, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் இதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்கள், இதெல்லாம் தான் ஆட் பண்ணி பாருங்கள். மொத்தமாக நம்ம கொடுக்குறது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்குறது இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட் மொத்தம் 1 lakh.
சரி 1 lakh. அடுத்தது இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் மட்டும் நீங்கள் பாருங்கள் 20,000 15,000 20,000 அப்போ எவ்வளவு 35 45 50,000. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் வரணும். அப்போ 45,000 ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 35,000 ப்ளஸ் 30,000. ஸோ 1,50,000 பாருங்கள். அப்போ இது வந்து பிரின்சிபல், இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்டு சேர்த்து 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுறோம். முதல் இன்ஸ்டால்மெண்ட் 45,000, ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் 40,000, இது 35,000 30,000. ஸோ 1,50,000. அப்போ 1 lakh நம்ம லோன் வாங்கியிருக்கோம். டவுன் பேமெண்ட்டை விட்டுருங்க, அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 1 lakh தான் லோன் வாங்கியிருக்கோம். 4 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுறோம். 25,000 25,000 25,000 25,000. 20% இன்ட்ரெஸ்ட் நீங்கள் போட்டிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 1,40,000 40 போச்சுன்னா 1 lakh, 1 lakhல 25 ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பண்ணால் 75, அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடணும். 75ல் 25 போச்சுன்னா 50,000, இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடணும். 50ல் 25 போச்சுன்னா 25,000, இதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் போர்ஷன் இது, பிரின்சிபல் இதுதான் இன்ஸ்டால்மெண்ட்டு, இது வந்து இன்ட்ரெஸ்ட் போர்ஷன், ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் 1,50,000. இதுதான் இந்த கொஷனில் கேட்குறாங்க. ஸோ ஃபைண்ட் தி இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஈச் இயர். இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஈச் இயர் தான் இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணது. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு? இந்த 20,000 15,000 10,000 5,000. ஸோ இந்த சம் முடிஞ்சிருச்சு.